இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நாம் தமிழர் கட்சியின் மகளிர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளராக உள்ள காளியம்மாள் பிரகாசம் கட்சியில் இருந்து விலகுகிறாரா என்கிற கேள்வி எழுகிறது. இதற்கு காரணம் திமுகவில் இணைவது குறித்து திமுக தரப்பிடம் சில கோரிக்கைகளை அவர் முன்வைத்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதாக ஒரு தகவல் வெளியாகியுள்ளது. இது பற்றிய முழு விவரங்களையும் அறிவோம். எமது செய்தியாளர் ரமேஷ் இணைகிறார். ரமேஷ், வணக்கம். காளியம்மாள் பிரகாசம் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இணைகிறாரா, நாம் தமிழர் கட்சியில் இருந்து விலகுகிறாரா? விவரங்கள் என்ன? வணக்கம். நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த காளியம்மாள் திமுக தரப்பிடம் சில கோரிக்கைகளை முன்வைத்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக நாம் தமிழர் கட்சியின் மகளிர் பாசறை மாநில செயலராக இருப்பவர் காளியம்மாள் நாம் தமிழர் கட்சியின் நட்சத்திர பேச்சாளராகவும் இருக்கிறார். 2019, 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் போட்டியிட்டிருக்கிறார். இந்த சூழல்ல சமீப நாட்களாகவே காளியம்மாள் நாம் தமிழர் கட்சி சார்ந்த நிகழ்ச்சிகள்ல பங்கேற்கவில்லை. எனவே நாம் தமிழர் கட்சியில் இருந்து காளியம்மாள் விலகப் போவதாக பல்வேறு தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல இன்றைய தினம் அதற்கான ஒரு அறிவிப்பை வெளியிட போகிறேன் என்று காளியம்மாளை தகவல் தெரிவித்திருந்தார். இந்த சூழல்ல தான் திமுக தரப்பிடம் சில கோரிக்கைகளை முன்வைத்து திமுகவில் இணைவது குறித்தும் காளியம்மாள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அரசு சார்ந்த சில கோரிக்கைகளும் அதே போல சமூகம் சார்ந்த சில கோரிக்கைகளையும் அவர் திமுக தரப்பிடம் முன்வைத்திருப்பதாகவும் அந்த கோரிக்கையை திமுக தரப்பு நிறைவேற்றியதற்கு பிறகு அவர் திமுகவில் இணையலாம் என்ற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது. நாம் தமிழர் கட்சியில் இருந்து விரைவில் வெளியேறிவிட்டு சில மாதங்கள் சமூக செயற்பாட்டாளராக பணியாற்ற இருப்பதாகவும் காளியம்மாள் தரப்பில் ஒரு தகவல் வெளியாகி வருகிறது. எனவே சில மாதங்கள் சமூக செயற்பாட்டாளராக பணியாற்றிவிட்டு அதற்கு பிறகு திமுகவில் இணையலாம் என்கிற ஒரு தகவல் தான் நமக்கு திமுக தரப்பிடமிருந்தும் வந்த வண்ணம் இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.